இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது சாராளின் குமாரத்திகள். வேதாகமத்தில் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது என்றும், அவள் வயது சென்று முதிர் வயதுள்ள கிழவியாக இருந்தாள் என்றும், ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 18:11. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். எபிரேயர் 11:11. அவள் பெற்றெடுத்தது ஈசாக்கு என்ற ஆண் குழந்தையே அன்றி வேறு பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை. அப்படி இருக்க சாராளின் குமாரத்திகள் யார்? வேதாகமம் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைக்கும் விசுவாசத்தின் மூலம் எவ்விதம் விசுவாசிகள் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிறார்களோ அவ்வண்ணமே விசுவாசிகளாகிய பெண்கள் அவனது மனைவியாகிய சாராளின் குமாரத்திகளாகவும் ஸ்லாக்கியம் பெறுகிறார்கள் என்பது எவ்வளவேனும் சந்தேகமில்லை. கலாத்தியர் 3:7. அவ்விதமாய் சாராளின் பிள்ளைகளாகும் பெண்களின் குண லட்சணங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது நிருபத்தில் ஆலோசனை எழுதியுள்ளார். முதலாவது, பெண்கள், குறிப்பாக திருமணமானவர்கள், தேவனருளிய கணவரின் தலைமைத்துவ அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். கணவன் விசுவாசியாக இராவிட்டாலும் அவனது தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தங்களது பயபக்தியும் கற்புள்ள நடக்கையினாலும் ஆதாயப்படுத்தலாம். 1 பேதுரு 3:1-2. அப்போஸ்தலனாகிய பவுலும், மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே. இப்பொழுதோ பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 7:10-14 என கூறுகிறார். வேதம் சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று கூறுகிறது. 1 பேதுரு 3:6. அவிசுவாசிகளான கணவன் கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைக்காது விக்கிரக வணக்கம் செய்பவராய் மனைவியை அவித வணக்கத்திற்குட்படுத்தப்பட்டு முயற்சிக்கும் போது பயமில்லாமல் சாந்த குணமுடையவர்களாய் தங்களது பயபக்தியுள்ள கற்புள்ள நடக்கையின் மூலம் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதன் பயனாக அவர்களது கணவர் ரட்சிப்படைவதற்கு ஏதுவாகும். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் குமாரத்திகளாய் இருப்பீர்கள். 1 பேதுரு 3:6. இரண்டாவதாக, பெண்கள் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய அலங்கரிப்பே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதும் மேற்படியான வழியிலே தன் பூர்வ காலத்தில் தேவன் பேரில் நம்பிக்கை இருந்த சாராளை போன்ற பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய ஸ்திரீகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். 1 பேதுரு 3:5 வரை. ஆம், தகுதியான எளிய அலங்கரிப்புடன் ஆவிக்குரிய உயர்ந்த குணமாகிய சாந்தம் அமைதல் நிறைந்த இருதயத்தின் எண்ணம், வார்த்தைகள், செயல்களே நமது அலங்காரமாய் இருக்க வேண்டும். அதுவே அழியாத வெளியேற பெற்றது. தேவன் விரும்புவது இத்தகைய அலங்கரிப்பே சாராளின் குமாரத்திகளாக பிள்ளைகளாக மாற்றும். 3ஆவதாக, சாராளிடம் நாம் காண்கின்ற சிறப்பான குணம், தனது கணவனாகிய ஆபிரகாம் தேவனால் அழைப்பு பெற்றபோது அவனோடு இணைந்து அவளும் கீழ்ப்படிந்தாள். வாக்கு தத்தங்களை தந்த தேவனை விசுவாசித்தாள். மிகவும் தாமதமானாலும் தேவன் பேரில் எவ்வித சந்தேகமும் முறுமுறுப்பும் இல்லாமல் தன் கணவனோடு இசைந்த மனதோடு இருந்தாள். இறுதியாக தேவனது வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றெடுத்தாள். நமது வாழ்க்கை துணைவருடன் இசைந்து இணக்கமாய் நடந்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவோமானால் சாராளின் பிள்ளையாய் குமாரத்திகளாய் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. 4ஆவது, சாராள் விருந்தோம்பலில் மிகச் சிறப்பாக இருந்தாள். மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்த போது 3 புருஷர்கள் இவர்களது கூடாரம் இருந்த வழியே வந்தார்கள். ஆபிரகாம் அவர்களை கண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து அவர்களை தன்னுடைய கூடாரத்தில் வந்து ஆகாரம் புசிக்க வேண்டிக் கொண்டார். தனது கணவன் அழைத்து வந்த அந்த 3 வழிப்போக்கர்களான அந்நியருக்கு சிறப்பான விருந்து செய்து அவர்கள் புசிப்பதை தனது கூடார மறைவில் நின்று சாராள் கவனித்து மகிழ்ந்தாள். அவளது விருந்தோம்பலில் அவரது அன்பும் கரிசனையும் வெளிப்பட்டது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:2 என்ற வாக்கு மிகவும் உண்மையானது. இன்றும் இத்தகைய விருந்தோம்பலை பிரதிபலன் பாராது செய்வதன் மூலம் சாராளின் பிள்ளைகளாய் குமாரத்திகளாய் மாற முடியும். ஆமேன்.